ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான அதுவும் டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப வந்துட்டு இந்த கருவெலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்க தேவையில்லை. லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் ஆனால் போதும். இல்லாட்டா ஃபோர்க்கு இல்லை ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த முட்டையோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் லைட்டாக மிக்ஸ் ஆனாலே போதும். பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ரொம்ப வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கணும் முட்டை. அதனால் இந்த மாதிரி பாதி பாதியாக நீங்களே கட் பண்ணி விட்ற மாதிரி செய்யுங்க. நான் வீடியோவில் காமிக்கிறல இதே மாதிரியே பண்ணுங்கள். அடுப்பை நல்ல சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிரும். முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும். அதனால் பாதி பாதியாக கட் பண்ணி விட்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா முட்டை கொஞ்சம் பெருசு பெருசு சைஸில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு 2 துண்டு கிட்ட பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் கிட்ட சோம்பு, அதோட 1/4 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு காரத்துக்காண்டி நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அதில் மசாலா தூள்லாம் சேர்ப்போம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கினோன்னே நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்காட்டாக வதங்கணும். அதுக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா தொக்காட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறலாங்க. 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், அதோட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. இந்த சீக்ரெட்டான மசாலா கண்டிப்பாக சேருங்க, சிக்கன் மசாலா. நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பிராண்டுனாலும் சரி கண்டிப்பாக சேருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகத்தட்டிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பச்சை மிளகா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா மசாலாத்தூளோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க உடனேயே. ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிரும். நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். பார்த்துட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து திக்காகிருச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலட்டா இந்த டைமில் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் மசாலா மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். அந்த முட்டையில் லைட்டாக பெப்பர் போட்டு கூட தனியாக கூட சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரே இடத்துல போடாமல் நல்லா சுற்றியும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பையை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு தொக்காட்டம் ஆக்காமல் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போனா தான் அந்த முட்டைக்குள்ளெல்லாம் அந்த கிரேவி எல்லாமே உள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும். சூப்பராக.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக கொதித்து ரெடி ஆகிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேருங்க. மசாலாத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மாதிரி போட்டுட்டு சிக்கன் மசாலா வந்துட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான செம்ம டேஸ்ட்டான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.